மகளிர் அரணின் 2ஆம் நாள் செயற்திட்டம் இன்று யாழ்ப்பாணம் மற்றும் கதிர்காமம் நகரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பெண்களின் சமத்துவத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும் நோக்குடன் நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி மற்றும் சிரச முன்னெடுக்கும் இந்த திட்டத்துடன் இலங்கை போலீசாரும் இணைந்துள்ளனர். யாழ் கண்ணாத்திட்டி பகுதியில் இடம்பெற்ற மகளிர் அரண் செயற்திட்டத்தில் பெருமளவான பெண்கள் கலந்து கொண்டனர். நாட்டினுடைய ஐக்கியத்தை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் நாடளாவிய ரீதியில் ஒரு ஒற்றுமை பயணத்தை வரலாறு காணாத வெற்றியுடன் நிறைவு செய்திருந்தோம். போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு திட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். தேர்தல் காலங்களிலே சரியான வேட்பாளர்களை மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தவறானவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டாம் என்ற கோரிக்கையோடு நாடு முழுவதும் தமது பணியை முன்னெடுத்திருந்தோம். பெண்களுக்கான சமத்துவம், அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். அதே நேரத்தில் பெண்களை வலுவூட்டி அவர்களை சமூகத்தில் பலமிக்கவர்களாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் MTV, MBC, நியூஸ் ஃபர்ஸ்ட் இணைந்து இந்த திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. ஒருமையுடன் மறைத்திருந்த ரணம் போதுமே. இதன்போது பெண்கள் வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான பரிந்துரைகள் எழுதப்பட்டு பெட்டிக்குள் இடப்பட்டன. பெண்களின் பாதுகாப்பு, அதேபோன்று சமத்துவத்தை உறுதிப்படுத்துவதன் மூலம் அவர்களின் வாழ்வை வலுப்படுத்துவதற்கான செயற்திட்டத்தின் 2ஆம் நாள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கண்ணாத்திட்டி விஸ்வேஸ்வரி மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே கருத்தரங்கு நடைபெற்று வருகின்றது. இந்த கருத்தரங்கிலே யாழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளையும் சேர்ந்த மகளிர் அமைப்புகளின் பிரதிநிதிகள், அதேபோன்று சட்டத்தரணிகள் என பலரும் கலந்து கொண்டு இவர்களுக்கான ஆலோசனைகளை இங்கு வழங்கி வருகின்றார்கள். தொடர்ந்து இங்கு மகளிர் அரண் உருவாக்கப்பட்டு சங்கல்பம் பூணும் நிகழ்வும் இடம்பெறவிருக்கின்றது. இதே போன்ற நிகழ்வுகள் நாளைய தினம் கிளிநொச்சி, அதே போன்று நாளை மறுதினம் வவுனியாவிலும் நடைபெறவிருக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா, யாழ்ப்பாணம் கண்ணாதிட்டி விஸ்வேஸ்வரி மண்டபத்திலிருந்து. இதேவேளை இதன் மற்றொரு கட்டம் கதிர்காமம் நகரில் முன்னெடுக்கப்பட்டது.